திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமொழி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த பைமொழி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நார்மலாக மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அங்கெல்லாம் எவ்வளோ சுலபமாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுதோ அதே மாதிரி நம்ம பைமோட ஆப்லேயும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே பைமோட ஆப் 4.9 ரேட்டிங்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 5க்கு. இந்த ஆப்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்கத்தக்க செயலைக் கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பமில்லாமற் போனால் அவன் முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான். அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறொருவனுக்கு மனைவி ஆகிறாள். இரண்டாம் கணவனும் அவளை வெறுத்து முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான். அல்லது அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட இரண்டாம் கணவன் இறந்து விடுகிறான். இந்நிலையில் அவள் தீட்டுப்பட்டு விட்ட காரணத்தால் அவளை தள்ளி வைத்த முதல் கணவன் அவளை மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் அது ஆண்டவர் முன்னிலையில் வெறுப்பானதாகும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை நீ பாவத்துக்கு உள்ளாக்காதே. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்திருந்தால் அவன் போருக்கு போக வேண்டாம். அவன் மீது யாதொரு பொறுப்பும் சுமத்தப்படலாகாது. அவன் ஓராண்டு காலம் எவ்வித இடையூறுமின்றி தன் வீட்டில் இருந்து கொண்டு தன் மனைவியை மகிழ்விப்பான். மாவரிக்கும் கல்லின் கீழ்கல்லையாவது மேற்கல்லையாவது அடகாக வாங்காதே. அது அவன் மனித உயிரை அடகாக வாங்குவதுக்கு போலாகும். இஸ்ரேலின் மக்களாகிய தன் இனத்தாருள் ஒருவரை கடத்தி கொண்டு போய் அவரை அடிமையாக நடத்துவதாக அல்லது விற்பதாக ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கடத்தல்காரன் சாகட்டும். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று. தொழுநோயை குறித்து எச்சரிக்கையாயிரு. லேவிய குருக்கள் உனக்கு கற்பிப்பது போல் அனைத்தையும் செய்வதில் மிக கவனமாயிரு. நான் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளவாறு செய்வதில் கருத்தாயிரு. எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வரும் வழியில் உன் கடவுளாகிய ஆண்டவர் மிரியாமுக்கு செய்ததை நினைவில் இருத்து. உனக்கு அடுத்திருப்பவருக்கு நீ ஏதாயிலும் கடனாக கொடுத்தால் அதற்கு அழகாக எதையும் வாங்க அவரது வீட்டினுள் நுழையாதே. வெளியே நில். உன்னிடம் கடன் வாங்கியவர் வெளியே உன்னிடம் அடகை கொண்டு வரட்டும். அவர் வயிறறிவாயின் நீ அதை அடகை வைத்து கொண்டு தூங்க செல்லாதே. மாறாக கதிரவன் மறைவதற்குள் அந்த அடகை அவரிடம் நீ திருப்பி கொடுத்ததாக வேண்டும். அதனால் அவர் தம் மேலாடையை விரித்து படுக்கும்போது உனக்கு ஆசி வழங்குவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீ ஏற்புடையவன் ஆவாய். வறியவரும் எரியவருமான கூலியாள்கள் உன் இனத்தாராயினும் சரி அல்லது உன் நாட்டில் உள்ள நகர்வாயிலுள் உள்ள அந்நியராயினும் சரி அவரை கொடுமைப்படுத்தாதே. அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு. கதிரவன் மறையும் முன்னே கொடு. ஏனெனில் அவர் வயிறறிவாய் இருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியுள்ளது. இல்லையெனில் உனக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி முறையிடுவார். அப்போது அது உனக்கு பாவமாகும். பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம். அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும். அந்நியர் அல்லது அனாதைக்கு உரிய நீதியை புரட்டாதே. கைம்பெண்ணின் ஆடையை அடகாக வாங்காதே. எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்ததையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை விடுவித்ததையும் நீ நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும்போது அரிக்கட்டினை மறந்து வயலிலே விட்டு வந்தால் அதை எடுக்க திரும்பி போகாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். நீ உன் ஒலிவு மரத்தை அடித்து உதிர்க்கும்போது உதிராததை பறிக்காதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. நீ உன் திராட்சை தோட்ட கனிகளை சேகரித்த பின் பொறுக்காமல் கிடப்பதை எடுக்க செல்லாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்ததை நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்.